அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி எவல்யூஷனுடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஜீன் ஃப்ளோ. நான் ஏற்கனவே சொன்னேன் பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ், உயிரினத்தொகை மரபியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது அப்படின்னு சொன்னோம் பரிணாமவியலில். ஸோ அதில் ஒரு மிக முக்கியமானது வந்து ஜீன் ஃப்ளோ, அதாவது தமிழில் மரபணு ஓட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜீன் ஃப்ளோ இஸ் நத்திங் பட் is the movement of alleles from one generation to another through migration. Migration அப்படின்னு சொல்லும் பொழுது it may be a immigration or emigration, எது வேணாலும் இருக்கலாம். So gene flow is nothing but transferring of alleles from one generation to another through migration is said to be gene flow அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஜீன் ஃப்ளோனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி வந்து மாறுபடும். அப்போ அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி வந்துட்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒரு ஸ்பீசிஸ் வந்து பக்கத்தில் அட்ஜசண்ட்டாக வந்துட்டு இருக்கும் பொழுது வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அல்லீல் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த ரெண்டுக்கும் இடையில மேட்டிங் வந்து நடந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் மேட்டிங் ஏற்பட்டு புதுசாக உருவாகக்கூடிய நியூ ஸ்பீசிஸில் அல்லீல் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஜீன் ஃப்ளோ இஸ் டியூ டு எதன் மூலமாக நடக்குது அப்படின்னு சொன்னால் ஜீன் ஃப்ளோ இஸ் டியூ டு ஆஃப் மைக்ரேஷன். மைக்ரேஷன்னா உங்களுக்கு தெரியும், மைக்ரேஷன் அப்படிங்கிறது இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மைக்ரேஷன் ஆஃப் ஆர்கானிசம். இப்போ ஒரு பிளான்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போலன் கிரெயின்ஸ் இருக்குது. அந்த போலன் கிரெயின்ஸ் வந்துட்டு இப்போ காற்றுல தண்ணியில் ஸோ வெவ்வேறு இடங்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதை தூக்கிட்டு போக முடியும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது திஸ் மைக்ரேஷன் இஸ் நெக்ஸ்ட் ஜீன்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஒன் பாப்புலேஷன் டு அனதர் பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னால் it brings about the variation, then it changes in the allelic frequency. அப்போ வேரியேஷன் வந்து ஏற்படுது அப்படின்னு சொன்னால் வேரியேஷன் எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அல்லீல்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக வேறுபாடுகளானது தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜீன் ஃப்ளோ அப்படிங்கிறது தமிழில் மரபணு ஓட்டம்னு சொல்லுவோம். ஸோ ஜீன் ஃப்ளோ இஸ் நத்திங் பட் transferring of alleles from one generation to another through migration அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த ஜீன் ஃப்ளோக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஜெனட்டிக் வேரியேஷன் சொல்லலாம். ஜீன் ஃப்ளோ இஸ் ஆல்சோ நோன் as ஜெனட்டிக் வேரியேஷன் ஆர் இட்ஸ் ஆல்சோ அதர்வைஸ் கால் இட் as allelic frequency அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட், இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இது ஒரு பாப்புலேஷன், இது ஒரு பாப்புலேஷன், இது ஒரு பாப்புலேஷன். ஓகே, இப்போ இந்த பாப்புலேஷனில் வந்துட்டு ஜீன் ஃப்ளோ, அதாவது அல்லீல் ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு பாப்புலேஷன் ஒரு பாப்புலேஷனுக்கு வந்து நடக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இது தனியாக வந்துட்டு ஒரு இதில் இந்த ஜீன் ஃப்ளோ வந்துட்டு நடக்கலை அப்படின்னு சொன்னால் இது அப்படியே இருக்கும், இது அப்படியே இருக்கும், இதுவும் அப்படியே இருக்கும். இதில் எந்த விதமான மாற்றமும் வந்து நடக்காது. ஸோ ஜீன் ஃப்ளோ ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே இது என்ன சார் அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு பேரியருங்கிறது உங்களுக்கு தெரியும், தடுப்பு. அது எது வேணாலும் இருக்கலாம், அது பாலைவனமாக இருக்கலாம், தண்ணியாக இருக்கலாம், அல்லது பெரிய மவுண்டெயின்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் வந்து பேரியராக இருக்கலாம். அப்போ எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொன்னால் இருக்கும் பொழுது the gene flow is an important mechanism for transferring of a genetic diversity among the population அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒரு ஸ்பீசிஸ்குள்ள ஜெனட்டிக் டைவர்சிட்டி வந்துட்டு வருவதற்கு மிகப்பெரிய ரோல் பண்ணக்கூடியது எதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஜீன் மைக்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அடுத்து இது ஃபஸ்ட்டு சொன்னேன். ஸோ பேரியர் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னேன். இது ஒரு பாப்புலேஷன், இது ஒரு பாப்புலேஷன், இது ஒரு பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னோம். இப்போ ரெண்டாவதாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இங்கே ஒரு பாப்புலேஷன் இருக்குது, இங்கே ஒரு பாப்புலேஷன் இருக்குது, இது ஒரு பாப்புலேஷன். ஸோ இது மூணும் வெவ்வேறு. இப்போ இங்கேருந்து அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி இங்கே சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ரெண்டுல உருவாகக்கூடிய நியூ ஆர்கானிசத்தில் நியூ ஸ்பீசிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்
அதாவது some of the alleles that are transferred from here to here, இதன் மூலமாக உருவாகக்கூடிய நியூ ஆர்கானிசத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி வந்து வேறு மாதிரி வந்துட்டு இருக்கும். ஓகே, அப்போ அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி வேறு மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் வேரியேஷன் உருவாகும். அப்போ நியூ ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வேறுபாடுகள் வந்து இருக்கும். ஸோ அப்போ ஹை ரேட் ஆஃப் ஜீன் ஃப்ளோ இருந்தது அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப முக்கியம், ஹை ரேட் ஆஃப் ஜீன் ஃப்ளோ இருந்தது அப்படின்னு சொன்னால் it reduces the genetic differentiation between the two groups. ஓகே, அப்போ ரெண்டு குரூப்புக்கு மத்தியில் ஜீன் ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நடந்ததுன்னு சொன்னால் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் வேறுபாடுகள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு ஏறக்குறைய ஒரே மாதிரி வந்து ஆயிடலாம். அதே சமயத்தில் ரெண்டுக்கும் மத்தியில் டிஸ்டன்ஸ் ஆர் செப்பரேஷன் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஜீன் ஃப்ளோ வந்துட்டு அதிகமாக நடக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், டிஸ்டன்ஸ் ஆர் செப்பரேஷன் வந்து ரெண்டு ஆர்கானிசத்துக்கு இடையில அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஜீன் ஃப்ளோ வந்து அதிகமாக நடக்காது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஐலண்ட் பாப்புலேஷனில் ஒரு தீவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு இனத்தொகையில் ஒரு கூட்டத்தில் ஒரு விலங்கின தொகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தீவுக்குள்ளே வந்து வாழக்கூடிய ஆர்கானிசத்தில் தே ஹாவ் அ லோ ரேட் ஆஃப் ஜீன் ஃப்ளோ. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பாப்புலேஷன் அதாவது தீவுகளில் வாழக்கூடிய உயிரினங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தே ஹாவ் அ லோ ரேட் ஆஃப் ஜீன் ஃப்ளோ வந்துட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வேரியேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த உயிர்கள் வேறு இடத்துக்கு வந்து போக முடியாது. அப்போ அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி வந்து நடந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நடைபெற்று அந்த உயிரினங்களில் கூடயே வந்து வேரியேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அங்கே டைவர்சிட்டி வந்து புதுசாக இருந்து கொண்டே இருக்கும், அங்கே டைவர்சிட்டி வந்து புதுசாக வராது. ஸோ திஸ் இஸ் டியூ டு ஜியாகிரபிக்கல் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பாப்புலேஷன் அந்த ஆர்கானிசத்தினுடைய பாப்புலேஷன் ரொம்ப எண்ணிக்கையில் வந்து கம்மியாக இருந்தாலும் அல்லது லாங் டிஸ்டன்ஸ் வந்து இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திஸ் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீன் ஃப்ளோவை பற்றி சொல்லியிருக்கிறோம். ஸோ ஹியூமன்லேயுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக மைக்ரேஷன் அதுவும் வந்துட்டு ஜீன் ஃப்ளோவுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசனாக இருக்குது அப்படின்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீன் ஃப்ளோ ஆர் ஜெனட்டிக் வேரியேஷன் ஆர் அல்லீலிக் ஃப்ரீக்வன்சியை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அடுத்து இதனுடைய கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து மியூட்டேஷன், திடீர் மாற்றத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ மியூட்டேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், இட் இஸ் த ஒரிஜினல் சோர்ஸ் ஃபார் ஆல் ஜெனட்டிக் வேரியேஷன். ஸோ மரபிய வேறுபாடுகள் தோன்றுவதற்கு திடீர் மாற்றம் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். பட் இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மியூட்டேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மியூட்டேஷனுடைய ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நடைபெறக்கூடிய இதனுடைய விகிதம் அப்படிங்கிறது பெரும்பாலும் உயிரினங்களில் மிக குறைவாக இருக்கும். ஸோ மியூட்டேஷன் ரேட் இஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம் வந்து பார்த்தோம் சம்வாட் லோ, மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மியூட்டேஷனில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு பீட்டில் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு பீட்டில் வண்டு வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ அந்த வண்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பாப்புலேஷனில் வண்டுகள் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த வண்டில் ஒரு பாப்புலேஷனில் இப்போ இது வந்துட்டு க்ரீன் பீட்டில்னு வச்சுக்கோங்க, க்ரீன் பீட்டில். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் மியூட்டேஷனில் காரணமாக வேரியேஷன் உண்டாகும். ஆனால் விலங்கினங்களில் பெரும்பாலும் இந்த மியூட்டேஷன் ரேட் அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பாப்புலேஷனில் இந்த மியூட்டேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பாப்புலேஷனில் ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ்குள்ளே தான் வந்து பெரும்பாலும் நடக்கும். நார்மலாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ்குள்ளே தான் நடக்கும். ஸோ ஹியர் இட் இஸ் அ க்ரீன் பீட்டில். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சம் க்ரீன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜீன்ஸ் randomly mutated to brown genes. Although since any particular mutation is rare, this process alone cannot account for a big change in allelic frequency. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பாப்புலேஷன் இது வந்துட்டு ஒரு க்ரீன் பீட்டில். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய ஒரு பாப்புலேஷன் நிறைய க்ரீன் பீட்டில்ஸ் இருக்குது. இப்போ மியூட்டேஷன் நடந்து வந்து அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி வந்து நடந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால்
இந்த பீட்டில் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ரௌன் கலராக வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ப்ரௌன் கலராக வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் வந்து இதில் நடைபெறக்கூடிய அல்லீலி ஃப்ரீக்வன்சி. ஆனால் இப்போ ஒரு லார்ஜ் பாப்புலேஷனில் அல்லீலி ஃப்ரீக்வன்சி வந்து நடந்து ப்ரௌன் கலர் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னோம். ஆனால் இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதனால் வந்துட்டு பெருசாக அல்லீலி ஃப்ரீக்வன்சினால் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுமா அந்த ப்ரௌன் கலர்னால அப்படின்னு சொன்னால் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய லார்ஜ் பாப்புலேஷனில் இது ரொம்ப குறைவு. அப்போ தொடர்ந்து மியூட்டேஷன் வந்து அல்லீலி ஃப்ரீக்வன்சி வந்து நடந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நிறைய எண்ணிக்கையில் ப்ரௌன் கலர் பீட்டில்ஸ் வந்து உருவாகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஆனால் இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் வெரி வெரி ரேர். ஸோ மியூட்டேஷன் அலோன் cannot bring about a big evolution அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இட் கேன் ஸ்லோவாக மியூட்டேஷன் வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே வந்து இருந்தது, ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் ரிப்பீட் ஆனால் போனால் மட்டும்தான் ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியும். பட் இட் இஸ் வெரி வெரி ரேர் அப்படின்னு சொல்லிட்டு மியூட்டேஷனை பற்றி சொல்லியிருக்கோம், திடீர் மாற்றத்தை பற்றி. ஸோ இதில் நம்ம நேச்சுரல் செலெக்ஷனுடைய தொடர்ச்சியாக அடுத்து வந்து நம்ம ஜீன் ஃப்ளோ, மரபணு ஓட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஜீன் ஃப்ளோ இஸ் நத்திங் பட் transferring of alleles from one population to another அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ ஜீன் ஃப்ளோ இஸ் ஆல்சோ known as genetic variation or allelic frequency அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ டிஃப்ரெண்ட், அதாவது வந்து ஐலண்டில் வந்து அதில் ரொம்ப முக்கியமானது வந்துட்டு ஐலண்டில் வந்து வாழக்கூடிய, தீவுகளில் வாழக்கூடிய உயிரினங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் they have a low rate of gene flow அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வேரியேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைவர்சிட்டி அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த டைவர்சிட்டி வந்து புதுசாக வராது. ஸோ இதுக்கு என்ன காரணம்னா திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் டியூ டு ஜாகிரபிக்கல் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது மியூட்டேஷன், திடீர் மாற்றத்தை பற்றி சொன்னோம். ஸோ திடீர் மாற்றத்தினால வேரியேஷன் வந்து உண்டாகும்னு சொன்னோம். ஆனால் ஆர்கானிசத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெருசாக மியூட்டேஷனால் வந்துட்டு அது மியூட்டேஷன் ரேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இந்த க்ரீன் பீட்டியில் பற்றி நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம். Okay, so this is what about the genetic flow and the migration. Thank you.